பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் இது வந்து நிறைய நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. பட்டு நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அவங்கள இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அனிமேஷன் ஸ்டைலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டீரிக்கோவோட அந்த ஒரிஜினல் விஷனுக்கு அப்படியே வந்து அக்யூரேட்டாக எடுத்திருக்காங்க அந்த அனிமேஷன்ஸ்லாம். அதாவது ஸ்டீரிக்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனோட ஸ்டாண்டியோடு சேர்ந்து அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு உருவத்தை கொடுத்தது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கெத்தான ஆள் தான் நம்ம ஸ்டீரிக்கோ. ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பைடர்மேன் கேரக்டரோட அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்பர் 2, இந்த சீரீஸோட கான்செப்ட், அதாவது இந்த சீரீஸில் ஆக்சுவலாக ஈவில் ஸ்பைடர்மேனாக இருக்கணுமா இல்லை ஸ்பைடர்மேனாக இருக்கணுமாங்கிற ஒரு குழப்பத்தோடையே இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் இந்த சீரீஸில் வில்லனாகவும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு மென்டராகவும் இருக்க போகிறது க்ரீன் காப்ளின் தான். ஸோ க்ரீன் காப்ளினோட சைக்கோத்தனம் இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனுக்குள்ளே வரப்போதா இல்லை நம்ம ஸ்பைடர்மேன் எப்பவும் போல தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக செய்ய போகிறாரா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மொத்த கதை. அதுக்கு ஒரு செம்ம பில்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அமேசிங்கான பில்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த சீரீஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் டைட்டில் சாங் ரெண்டுமே அமேசிங். அதுவும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருக்க பாருங்க, வேறு லெவல். ஸ்பைடர்மேன் 1960s வந்தால் அந்த ஷோவில் இருக்க மியூசிக்கை அப்படியே லைட்டாக ரீமிக்ஸ் பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடலாக போட்டிருப்பாங்க. செம்மையாக இருக்கும். அது ரொம்பவே ஐகானிக்கான மியூசிக் அது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான மியூசிக். அண்ட் இந்த படத்தில் இந்த சீரீஸில் காமிக்கப்பட்டிருக்கிற ஸ்டோரி பிளாட்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இந்த சீரீஸ் எனக்கு ஒரு டீசெண்டான சீரீஸாக தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு டாம் ஹாலண்டோட ஆரிஜின் சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் கதை அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸாக கூட்டிகிட்டு போயிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த எபிசோட் 1 and 2க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 10 out of 6. ஸோ ஒவ்வொரு எபிசோடுக்கும் நம்மளோட சேனலில் ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அழுத்தாமல் இருப்பீங்க, அவங்களும் அப்படியே அழுத்தி அந்த மேலே இருக்கிற ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்துக்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பிரேக் டவுன் பண்ணுவோம்.